Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. ஒய்எஸ்ஆர் பிலிம்ஸ் யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோ ராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஒரு மணி அடித்தால் கண்ணே ஒரு மணி அடித்தால் அது இன்னைக்கு இருக்க 2K கிட்ஸுக்கு அதை கேட்டாலும் விட மாட்டாங்க. வீதி வரி உறவு, வீதி வரி மனைவி, காடு வரி பிள்ளை, கடைசி வரி. ஓகே, இது எப்பவுமே கேட்பேன். நான் லாங் போகும்போது என் கூட யாரெல்லாம் கார் போறாங்களோ நான் ஃபர்ஸ்ட் நான் எடுக்கும்போது அது பாட்டு தான் கிளம்புவேன். அது வந்து எல்லாரும் கேட்பான், என்ன இது அபசமா என் டிரைவர் கேட்பான், என்ன நான் இதுன்னு கேட்பான், டேய் கம்முன்னு வாடாப்பான்னு சொல்லுவேன். பட் எனி டைம் நம்ம டிராவலிங் அந்த ஃபர்ஸ்ட் சாங் கேட்பேன். ஓகே, டஃப்ன்றது எந்த விஷயத்தையும் கிடையாது. நம்ம இது எப்படி கிராஜுவலாக ஒரு சீனை வந்து ஒரு இடத்துல சுமாராக கூட போகலாம் தெரியாது. அந்த சுமாரான இருக்கிற இடத்துல கூட மியூசிக்கால தான் புஷ் பண்ண முடியும். கண்டிப்பாக. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியாதுல்ல, ராஜா சார் வந்து இந்த தளபதியில் பார்த்தீங்கன்னா சோபனா வந்து வேணான்ட்டு போவாங்க. அது இன்னி வரைக்கும் பார்க்குறீங்க. நீங்கள் அந்த மியூசிக் மீட் பண்ணுங்க ஒன்றும் கிடையாது. அந்த மியூசிக் பண்ண அப்புறம் தான் அந்த ஃபீல் வந்து இங்கே வந்து நிற்கும். சுமார் சீன் சொல்ல, பட் அந்த சீனை இன்னொரு லெவலுக்கு கொண்டு போகிறது அந்த மியூசிக் தான். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் ஒரே நேரத்தில் ப்ளே பண்ணது ஹார்மோனிஸ். ஓகேவா, இதுதான் வந்து சிம்ஃபனி ஸ்டைல் சொல்லுவாங்க. பட் இந்த சிம்ஃபனி என்ன பொறுத்த வரைக்கும் ராஜா சார் எங்கே பண்ணிட்டாருன்னா தளபதியிலே பண்ணிட்டாரு தான் சொல்லுவேன். அது நிறைய பேர் தெரியாது. ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நக்கிரன் ஸ்டுடியோ. நான் ராம்குமார். இன்னைக்கான கான்வர்சேஷன்ல நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க VR சுவாமிநாதன் ராஜேஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். 25வது ஒரு வெற்றிகரமான படத்தினுடைய ரன்னிங் டைம்ல எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக. கடைசி தொட்டா நிறைய விஷயங்கள் பேசலாம். சந்தோஷமான விஷயம் என்னன்னா 25 நாள் நம்ம நோக்கி போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் இந்த படத்தை ஏற்றுக்கிட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கண்டிப்பா. அதனால் தட்ஸ் வை எங்கள் டீம் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நம்ம தேட்ரிக்கல் டீம் ரிலீஸ் பண்ண டீம் அவங்களுக்கும் ஜெனிஷ் அவருக்கும் இந்த நேரத்தில் நம்ம நன்றி சொல்கிறோம். ஓகே, கடைசி தோட்டா. ஓகே, ஒரு நல்ல டீமோட நல்ல ஒரு படமாக மேக் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர். அது ஏன் சார் அந்த ப்ரிஃபரன்ஸ்? இசையமைப்பாளர் தான் என்னோட பேசிக். என்னென்னு சொன்னால், நான் அதுக்காக தான் இண்டஸ்ட்ரிக்கு நான் சின்ன வயசுல அட் ஏஜ் ஆஃப் 9 years old நான் மியூசிக் இண்டஸ்ட்ரியில் நான் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். கிளாசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆர்கெஸ்ட்ராஸ் ஒர்க் பண்ணிட்டு கிளாசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிட்டு அண்ட் தென் 2003 ஆன்வர்ட்ஸ் நான் சத்யா நாங்களாம் பேட்ச். அப்படியே சத்யா சார் நாங்களாம் வந்து ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறைய ஷோஸ் நிறைய. சூப்பர் சார். அவர் பிஸியாக இருந்தால் அந்த ரேட் நான் போய் வாசிப்பேன் அவர் ஷோஸுக்கு. அதுமாதிரி ஷஃபுல்டு நாங்கள் பிஸியாக இருந்தோம். ஓகே. அப்புறம் குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவர் ஜிங்கிள்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன், நான் வெளில வந்து ஜிங்கிள்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் இன்றைக்கி அவர் உங்களுக்கு தெரியும் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. மோஸ்ட் அண்ட் 30 ஃபிலிம்ஸ் பண்ணிட்டாப்புல. நான் ஒரு ஜஸ்ட் 5 ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் அந்த காலங்கள் எங்கள் காலங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரி. ஆதித்யன் சார் மியூசிக் டைரக்டர், கங்கைமரன் சார், தேவா சார், சங்கர் கணேஷ் சார், இவங்களோட லைவ் ஷோஸ் எல்லாம் நாங்கள் கீஸ் ப்ளே பண்ணியிருந்தோம். அப்படி தான் வந்திருந்தோம். எங்கள் லைஃப் அப்படி தான் ஆரம்பிச்சு. அப்படி வந்து 2011 ஒரு ஆல்பம் சாங் பண்ணோம். அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல். அந்த ஆல்பம் சாங் பண்ணி அங்கே ஒரு சின்ன ஆக்சுவலி கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாருக்கும் தெரியும், கண்ணால மைக்கிரி ஆல்பம் சாங்கா பண்ணது. ட்ரெண்டா இல்ல அந்த டைம்ல? பயங்கர ட்ரெண்டா இருந்துச்சுல. நான் அதை எதிர்பார்க்கல. என்னன்னா அது ஆல்பம் சாங்கா பண்ணோம். ஓகே. சுதாகர் வந்து அஃபிஷியலா வந்து நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருந்தாரு. பட் அவருக்கு ஒரு ஆசை, நல்லா பாட்டு எழுதணும் பாடணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தார். பட் நான் ஆல்பம் சாங் அதை பண்ணும்போது உலகநாதன் சார் தான் அதை பாட வைக்கணும்னு முடிவு பண்ணேன். அப்புறம் தென் இவரோட சுதாகரோட விடாமுயற்சி கேட்டுனே இருப்பாப்புல, எனக்கு ஒரு பாட்டு கொடுங்க நான் பண்ணுறேன். அப்படி வந்த பாட்டு நைட் 1:30 மணிக்கு கம்போஸ் பண்ண டியூன் இது. ப்ளஸ் அதே மாதிரி நைட்டில் தூங்காமல் உட்காந்து எழுதினான் அந்த பாட்டு. வித்தின் 1 hour அந்த லிரிக்ஸ் முடிச்சுட்டு எனக்கு காமிச்சான். ஓகே, நல்லா இருக்கடா, நம்ம ரெக்கார்டிங் போவோம். அந்த ரெக்கார்டிங்கும் எனக்கு திருப்தியாக இருந்தால் ஒண்டி தான் அப்படின்னு சொன்னேன். பட் அது ஹோம்ஒர்க் பண்ணி இந்த விடாமுயற்சியாக இருந்து அந்த பாட்டு நாங்கள் ஹிட்டாரும் எதிர்கூட பார்க்கல. ஜஸ்ட்டு ஒரு நாளைக்கு அது யூடியூப்பில் போட்டோம். அதுக்கப்புறம் கிராஜுவலாக ஏற ஒரு நாளைக்கு வியூஸ் பார்த்தா 1 lakh தாண்டுது, 2 lakh 2 lakhs தாண்டு, அப்படியே போய் மில்லியன் நிற்குது. என்னடா அது, இந்த பாட்டுக்காக மலேசியா சிங்கப்பூருக்கு என்ன சீஃப் கெஸ்டாக விட்டாங்க. அப்போவே நான் சொல்லுறது 16-17. ஓகே, சம்திங்ஸ் ஹேப்பனிங் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை என்னைக்காக ஒரு நாள் சினிமாவில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். சரி, இது ஒரு நல்ல ட்ரெண்டான சாங் நம்ம சினிமாவில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்தது தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க லோக்கல் சரக்கு யோகி பாபு சார், தினேஷ் மாஸ்டர் பண்ணிருப்பாங்க.
அது மாதிரி பண்ணுவோம். அது மாதிரி என்னோட பேஷன் மியூசிக், மை லைஃப் இஸ் மியூசிக். அப்படி டக்குனு எம்எஸ்வி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வர பாட்டு என்ன? இந்த ஏர்லி, ஏன்னா அவர் தான் வந்து 80s 70s போது வார்த்தை ஞாபகம் இல்லையோ அது. ரெண்டாவது பட்டத்து ராணி. ஆக்சுவலி நான் என்னோட காரில் வந்து நான் சாங் செட் பண்ணதில்லை. எம்எஸ்வி சார், கேவி மகாதேவன் சார், சங்கர் கணேஷ், ஓகே, தென் வி குமார்னு ஒரு மியூசிக் இருந்தார். ஓகே, நிறைய பேர் தெரியாது வி குமார். அப்புறம் சந்திரபோஸ் சார். எல்லாரோட சாங்ஸும் கேட்பேன். சில பேர் இந்த ஜானர் தான் கேட்பேன்ல, எல்லாரோட சாங்ஸும் கேட்கலாம். ஏன்னா இசை அமைப்பாளர்ன்றது தே ஆர் பெஸ்ட். நான் அப்படி எடுத்துப்பேன், இந்த இசையமைப்பாளர் தான் பெஸ்ட், இவர் ஒன்றும் கிடையாது. எல்லாத்துக்கிட்டே ஒரு பெஸ்ட் இருக்கு தானே செய்யுது. எங்களோட கோல்டன் பீரியட் அப்படின்னு சில இசையமைப்பாளர்களுடைய பெயரையும் சொல்லியிருந்தீங்க. இப்போ நீங்க சொல்லும்போது என்னோட கோல்டன் பீரியட்னா அப்போ எனக்கு என்ன வயசு? நீங்க தான் சொன்னீங்க. நான் சின்ன குழந்தையா இருக்கேன். ஓகே. அப்போ உங்களோட வயசு என்ன? சொல்ல முடியாது. ஓகே, சரி, அப்போ விட்டுடலாம். நீங்க சொல்லும்போது சில மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் கோட் பண்ணீங்க. அப்படி சில மியூசிக் டைரக்டர்ஸ் ஜெம்முப்பா இந்த பாட்டுல அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அதுவும் சந்திரபோஸ் சாரோட வந்து மனிதன். ஓகே, நிறைய பசங்களுக்கு தெரியாது, அதனால தான் கேட்குறேன். சந்திரபோஸ் சார் மனிதன் இவர்தான் மனிதன் வந்து நிறைய பேர் அதில் வந்து நிறைய தத்துவங்களாக இருக்கும் சரணத்தில். ஓகே, பட் நிறையா இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் 2K கிட்ஸ்க்கு தெரியாது. அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா எல்லாம் வந்து ராஜா சார் தான் நினச்சிருப்பாங்க. இங்கே வந்து என்ன இருக்குன்னா, ராஜா சார் ஒரு ஜாம்பவான் தான், இமான் ஜாம்பவான், ரகுமான் சார் ஜாம்பவான், ஹாரிஸ் ஜாம்பவான். என்னோட கான்செப்டில் நான் பேசுவேன். நீங்கள் என்ன ஜாம்பவான்னு சொன்னீங்கன்னா தே ஆர் ஆல் ஜாம்பவான். ஓகேங்களா? ஓவரால் டிஸ்கவர் த நியூ ப்ராடக்ட், இஸ் அ காட். ஆமாம், அப்படிதான் என்னோட கிரியேட்டிங் சம்திங் நியூ. எஸ். நீங்கள் ஹாரிஸ் எடுத்துட்டிங்கன்னா ஹாரிஸ், வித்யாசாகர், நான் ஒரே குருகுலம். சங்கர் கணேஷ் சார்கிட்ட வந்தவங்க. 76ல் வித்யாசாகர் கிட்ட இருந்தார் சங்கர் கணேஷ் சார்கிட்ட. 82, 83ல் ஹாரிஸ் அசிஸ்டண்ட்டாக இருந்தார். அவர் வாசித்த முதல் பாட்டு தான் துர்கான்ற படத்தில் வந்து பாப்பா பாடும் பாட்டு. இது ஹாரிஸ் சார் வாட்சது. இது நிறைய பேர் தெரியாது. அப்பா, பயங்கர இன்ஃபர்மேஷனல். 13 வயசு அப்போ அவருக்கு. ஓகே. ஹாரிஸ் சாரோட அப்பா வந்து ஜெயக்குமார் சார், அவர் கிட்டாரிஸ்ட். சங்கர் கணேஷ் சாருக்கு ஃபுல்லாக அவர் தான் கிட்டார் வாசிக்கிறது. அப்போது நிறைய பேருக்கு தெரியாது. ஓகேங்களா? அவங்களாம் வந்து அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருந்த போது சார் வந்து ஏதாவது மியூசிக் கற்றுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கிட்டார் கற்றுக்க வந்து ஒரு 3 இயர்ஸ்லேயே அவரை கூப்பிட்டு அந்த துர்கா படத்தை வாசிக்க வச்சு யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ பேர் கனவாக இருக்கும் அவருக்கு. நிச்சயமா. ஓகேங்களா? அவர் சொன்ன அவரே ஒரு இன்டர்வியூ சொன்னார், நான் கிட்ட ஒரு 200 டேக் வாட்சிருந்தேன், தப்பாக வாட்சிருந்தேன். பட் அண்ணன் என்னை வந்து என்னை என்கரேஜ் பண்ணார். இன்றைக்கி என்கரேஜ் பண்ணுறது ஆள் கிடையாது. யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எல்லாருக்கும் பாருங்கள், இதை ஸ்ட்ரகிள் ரொம்ப அதிகமாக பட்டு வந்தவங்களாம் லிஸ்ட் நிறைய பேர் உண்டு. அதாவது மைனாக்கு முன்பு நீங்கள் இமான் சார் யாராவது தெரியுமா? தெரியவே தெரியாது. மைனான்னு வந்த பிறந்த அந்த மைனா பாட்டு வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. அந்த படத்தோட கிளைமேக்ஸ் ட்ரெண்ட் ஆச்சு. அப்படியே மைனா, கும்கி அப்படியே வரிசையாக வந்துட்டே இருக்கார். ஓகேங்களா? அது மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட்டிங் ஒரு படம் வேணும் எல்லா இசையமைப்பாளருக்கும். ஃபார் மீ ஆல்சோ எனக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டிங் மூவி அமைஞ்சதுன்னா எல்லா இசையமைப்பாளருக்கும் அது ஒரு பெரிய ப்ரொஃபைலாக அமையும். நிச்சயமா. அதுக்காக தான் ஏங்குறோம். அது கண்டிப்பாக எப்போ கிடைக்கும். பட் அந்த ஒர்க்கிங் ஹார்டை நம்ம விட்டக்கூடாது. எல்லா படமும் நம்மளுக்கு முதல் படம் தான். அதில் எப்படி சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்றது நம்ம கரெக்டாக இருக்கணும். ஏன்னா இப்போ நீ சொன்னீங்க, இப்போ இதெல்லாம் தெரியாது. ஏன்னா ஹாரிஸ் அவர் வந்து அவர் சாங்ஸ் என்னோட ஃபோனில் நிறையா இருக்கும். அப்படியா? ஆமாம். ஏன்னா இம்ப்ரெஸிங் ஆஃப் டியூன்ஸ், யங்ஸ்டர்ஸ் பல்ஸ் அவரை பார்த்து எல்லாரும் நான் கம்பேர் பண்ணல, ஈஸியாக கேட்ச் பண்ணிட்டார். அது எனக்கு ரொம்ப அந்த வாரணமாயிரம் ஆகட்டும், எனக்கு முன்னாடி ஓகே, பட் அந்த வாரணமாயிரம் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் பேக். ஓகேங்களா? அதுல எல்லா எமோஷன்ஸுமே இருக்குல்ல. எல்லா எமோஷன்ஸும் லவ் ஃபெயிலியர், பேரண்ட் ஹுட், ஒருத்தன் ரொம்ப இதுல இருப்பான் வாழ்க்கையோட. அப்படியே நீங்கள் மியூசிக் கம்போசர்ஸ் இந்த காலத்தில் ஓகே, பழைய காலத்துக்கு போனீங்கன்னா அப்போல்லாம் லைவ் எல்லாரும் நீங்கள் வாசிக்கணும். நீங்கள் இப்போ வந்து கட் பேஸ்ட் பண்ணுறது, அப்புறம் எங்கேயாவது வாசிச்சா அங்கே ஒண்டி கட் பண்ணி திருப்பி ரீஒர்க் பண்ணுறதுலாம் கிடையாது. நீங்கள் பாட்டை ஆரம்பித்து எண்டில் போய் தப்பு பண்ணிங்கன்னா முதல்ல வரணும். ஓகே. அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து எம்எஸ் விஸ்வநாதன் சார் ஆகட்டும், கேவி மகாதேவன் சார், சங்கரன் சார்லாம் ஒரு பாட்டை 50 தடவை 40 தடவை வந்து ரிஹர்சல் பண்ணுவாங்க. ஃபைனல் ஓகே அப்படின்னு போது தான் அவங்க டேக்கே போவாங்க. இப்போ நீங்கள் இண்டஸ்ட்ரியில் ஃபைண்ட் பண்ண ஒரு ஃபீமேல் யூனிக் சிங்கர், ஒரு மேல் யூனிக் சிங்கர் அப்படின்னா யார் சொல்லுங்க? ஓக்கலாவே சொல்கிறேன், அவங்களோட சவுண்ட்ஸாகவே. எல்லாரும் ஒரு பேட்டர்ன் வச்சுருக்காங்க. பட் ஃபேவரட்னு ஒன்று இருக்கும்ல எப்போவுமே. அதான் ஃபேவரட்னு சொல்ல முடியாது. பட் எனக்கு ஸ்வேதாவாக இருக்கட்டும், ஸ்வேதா மேம், ஓகே,
அதே மாதிரி சைந்தவியா இருக்கட்டும். சைந்தவி, ஓகே. எனக்கு இந்த தமிழ் ஜானர்ஸ் ஆஃப் சாங்ஸ் இருக்குல்ல, ஒரு ஒரு வேரியேஷன் ஆஃப் இந்த மெலோடி ஜானர்ஸ், அந்த ஸ்மூத்னிங் அந்த மாதிரி எனக்கு ஓகே. பட் ஸ்ரேயா வாய்ஸ் நான் இப்போயும் அவங்களையும் நான் வந்து என்னோட நெக்ஸ்ட் மூவியில் அப்ரோச் பண்ணதான். ஏன்னா இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி எதுவும் கிடைக்கல. ஓகே ஓகே. அவங்க ஸ்ரேயா மேடம் பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு பாட்டு பாட வைக்கணும், அது வந்து ஓகே என்னோட அப்ரோச்சில் இருக்குது நெக்ஸ்ட் மூவியில். என்னோட ஃபேவரட்ன்றதோட ப்ரியாரிட்டி லிஸ்ட்ல அவங்க இருக்காங்க. ஓகே சரி, இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், உங்களுடைய பிளேலிஸ்ட் ஒன்று இருக்குல்ல, ஜஸ்ட் ஒரு 5 சாங் சொல்லுங்க இப்போ எங்களுக்காக. நாங்கள் அட்லீஸ்ட் ஏன்னா எல்லாமே சேர்த்து ஒரு 5 பாட்டு சொல்லுங்க. ஏன்னா நீங்கள் பேசும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. வீதி வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரையா. ஓகே, அது ஒன்று ஏர்லியர் டைம். ஓகே, இது எப்போதுமே கேட்பேன். ஓகே, நான் லாங் போகும்போது என் கூட யாரெல்லாம் காருக்கு வராங்களோ நான் ஃபர்ஸ்ட் நான் எடுக்கிறது அது பாட்டு தான் கிளம்புவேன். அது வந்து எல்லாமே கேட்பாங்க, என்ன இது அவசரமா என் டிரைவர் கேட்பான், என்ன நான் இதுன்னு கேட்பான், டேய் கம்முன்னு வாடாப்பா சொல்லுவேன். பட் எனி டைம் ஐம் டிராவலிங் அந்த ஃபர்ஸ்ட் சாங் கேட்பேன். ஓகே, அப்புறம் ரொம்ப தத்துவமா அதுல லிரிக்ஸ் இருக்கிறதுனால நீங்க வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு கடைசி யாரு, ரியாலிட்டி அதுதான். அந்த ஒரு லைன்லயே முடிச்சிட்டாங்க. யாருக்காகவும் வர முடியும் இந்த உலகத்துல, அவங்க லைஃபை பார்த்துக்கணும். கண்டிப்பா, ஓகேங்களா, அதுதான் அந்த பாட்டு. அது அதே மாதிரி செகண்ட் பாட்டு ஊரு சனம் தூங்கிடுச்சு, ஒரு சனம் தூங்கிடுச்சு, ராஜா சார்து. ஓகே, அப்புறம் சங்கர் கணேஷ் சார்து மேகமே மேகம் பால் நீலா தேடுதுன்னு வாணிஜெயராம் அவங்க பாடு. ஓகே, வாணிஜெயராம். அண்ட் தென் ஹாரிஸ் வந்து முன்தினம் பார்த்தேன், ஆப்வியஸ்லி வாரணமாயிரம் சொன்னாங்க. ஆமாம், அவருது. அண்ட் தென் ரகுமான் சார் வந்து இன்னும் கொஞ்சம் இருந்தால் தான் என்ன. ஓகே, இந்த 5 சாங்ஸ் வந்து என்னுடைய இருந்துகிட்டே இருக்கும். பரவாயில்ல, 5மே டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸாக இருக்குது. இப்போ ரகுமான் சார் சொன்னீங்க, திலீப் குமார் அவர்கள். நீங்கள் எல்லாத்தோட ஏர்லியர் ஸ்டேஜை பற்றி நீங்கள் பேசும்போது திலீப் குமார் அவரோட ஏர்லியர் ஸ்டேஜ் அது எப்படி இருந்தது உங்களுக்கு? அவரோட ப்ரோக்ராமிங்கில் முதல் பாட்டு எதுவும் தெரியுமா உங்களுக்கு? இல்லை சார். புன்னகை மன்னன். பாருங்க, இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்ககிட்ட கேட்குறேன். ஓகே, புன்னகை மன்னனில் நீங்கள் அந்த தீமிச்சு கேட்கலாம். இப்போ ஞாபகம் இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம், அவர் கம்போஸ் பண்ணாங்க. ராஜா சார் நோட்ஸ் கொடுத்து பாம்குரோ ஹோட்டலில் அப்போதான் அந்த எலக்ட்ரானிக் சிஸ்டமேட்டிக் கம்ப்யூட்டர் அவர் தான் முதல்ல கீபோர்ட் ப்ரோக்ராமராக வந்து முதல்ல நியூ டெக்னாலஜியை கொண்டு வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள, தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள கொண்டு வந்தது அவர் தான். ஓகே, இன்ட்ரெஸ்டிங் சார். அப்போ வந்து இந்த நீங்கள் அந்த டோன்ஸை கேட்டாலும் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி நீங்கள் நிறைய என்ன சொல்கிறது ஆட்ஸ், சொட்டு நீலம் டோய், ஆமாம், அதெல்லாம் எவ்வளோ நிர்மா வாஷிங் பவுடர், இது நிறைய ஆட்ஸ் அவர் தான். அந்த ஆட்ஸல் டோன் ஒன்று ஆக்சுவலாக அது அப்புறம் முன்னாடி நீங்கள் வந்து ரோஜா படம் அவருக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கே தெரியும், சாருக்கே தெரியும் அது எப்படி கிடைச்சதுன்னு தெரியும். ஓகேங்களா, அது வந்து அவரோட உழைப்பு. அவரை வந்து எதாவது சொன்னேன், டாக்லெஸ் ஒர்க் மோர் மாதிரி அதிகமாக பேசவே மாட்டேன். ஓகேங்களா, க்ரியேட்டிவும் சரி, என்னென்ன வந்து இன்றைக்கி ஒரு பொருள் வேர்ல்டில் வந்திருக்குன்னா அதை உடனே வாங்கிடுவார். வாங்கிட்டு அதுலேருந்து ஒரு க்ரியேட்டிவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும், இந்த மாதிரிலாம் அவர் ஆரம்பத்துலேருந்து இருந்திருக்காரு. ஓகேங்களா, அப்படி யூஸ் பண்ண டோன்ஸ் எல்லாம் தான் இன்றைக்கி எல்லோரும் நாங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அவர் ஆரம்பித்து வச்சது தான் இன்றைக்கி எல்லாருமே யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஓகேங்களா, ஒரு வேளை அந்த ட்ரெண்ட் அவர் செட் பண்ணலை அப்படின்னா ஒரு வேளை மேபி லேட்டராக வந்துடலாம். ஓகே, மேபி சம் பர்சன் மூலியமாக வந்துருக்கலாம், அது யாருன்னு தெரியாது. பட் அவர் அன்றைக்கே ட்ரெண்ட் செட் பண்ணிட்டார். ரோஜான்னு பாருங்க, ரோஜா ஆடியோ வந்த உடனே அந்த ஆடியோ கேசட் நான் வாங்கி போய் உட்காந்து வீட்டில் கேட்டுகிட்டே இருப்பேன். மார்னிங் வரைக்கும் ஸ்கூல் வந்து கேட்டுன்னே இருக்கலாம் அந்த டோன்ஸ். என்னப்பா பேஸ் கிட்டார் அந்த டோன் எங்கேருந்துப்பா, அதுக்கு முன்னாடி பேஸ் கிட்டார் டோன் அந்த மாதிரி யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. ஒரு பேஸ்லாம் இப்படி ஒரு பேஸ் கிட்டாரா டோன் எப்படி, அதான் டென்ஸ். இளையராஜா அவர்கள் இசை நானி இப்போ அது அங்கே ஆரம்பிக்கலாம். அப்போ ஆரம்பித்து இப்போ வரைக்குமே லண்டன் வரைக்கும் போகிறாரு, சிம்பனி ஒன்று பண்ணுறாரு. எவ்ரி டைம் ஹி கிரியேட் சம்திங்கில் ஒரு நியூ விஷனாகவே ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கார், அந்த வயதெல்லாம் கடந்தும் கூட. இப்போ நீங்களே எங்கள் கூட வந்ததுனால நான் டெக்னிக்கலாக உங்ககிட்ட கேட்குறேன், வாட் இஸ் சிம்பனி? நான் உங்களுக்கு சிம்பனிக்கு எப்படி அர்த்தம் சொன்னால், ஒரு ஃப்ளூட்டு, ஸ்ட்ரிங்ஸ், ட்ரம்பட், ட்ரம்போன், ஓகேங்களா, பியானோ, ஹார்மோனிஸ், இதுக்கெல்லாம் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஒரு சாங் ப்ளே பண்ணும்போது அதுக்கு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் ப்ளே பண்ணி, அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னா ஏவோட ஆல்டர்னேட்டிவ் என்ன, பி கிடையாது, சிக்கோட சி, டி கிடையாது, அடுத்தது இ. இந்த மாதிரிலாம் பார்ட்ஸ் பிரித்து நொட்டேஷன்ஸ் அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணி எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் ஒரே நேரத்தில் ப்ளே பண்ணது ஹார்மோனிஸ். ஓகேங்களா, இதுதான் வந்து சிம்ஃபனி ஸ்டைல் சொல்லுவாங்க. பட் இந்த சிம்ஃபனி என்ன பொறுத்த வரைக்கும் ராஜா சார் எங்கே பண்ணிட்டாருன்னா தளபதியிலே பண்ணிட்டார் தான் சொல்லுவேன். அது நிறைய பேர் தெரியாது. பட் அங்கீகாரமாக லண்டனில் பண்ணாருன்றது இப்போ பார்க்குறோம். ஓகேங்களா, சுந்தரி கண்ணால் ஒரு செய்தியில் பார்த்துருக்கோம். அதில் பிஜிஎம் பாருங்களேன்,
ஸ்ட்ரிங்ஸ் போயிட்டுருக்கோம், மேலே ஓவர்லாப்பில் ஃப்ளூட் போயிட்டுருக்கோம், அதுக்கு மேலே ஒரு பெல்ஸ் போயிட்டுருக்கோம், இதெல்லாம் தான். அதுக்கு மேலே ஒரு ஹம்மிங்கோடு முடித்து சரணம் ஆரம்பிப்பார். ஓகேங்களா. பட் அவர் வந்து நம்ம லெஜெண்ட்னு சொல்கிறதோட இஸ் எ டோட்டலி காட். அவர் நிறைய ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். அது பயங்கர. அவரோட இது 80+ இருந்தும் அவர் என்ன இன்டர்வியூ தெரியாது பாருங்களேன், நான் இன்னும் ஒன்றுமே பண்ணலப்பா, ஐ வாண்ட் டு டூ இன்னும் நல்லா பண்ணணும். அதுதான் அவரை வந்து அந்த ஸ்டேஜில் உட்கார வச்சிருக்கு. கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே அவரை பார்த்து கற்றுக்க வேண்டிய விஷயம் அது ஒன்று தான். நீங்கள் சொல்லுங்கள் அப்போ ஒரு டாப் 5 அப்படின்னு இளையராஜா. ஏன்னா உங்ககிட்ட அப்படியே பிளேலிஸ்ட் உருவிட்டே இருக்கேன். சுந்தரி இஸ் மை ஃபேவரேட். இந்த ராக்கம்மா கைத்தட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து வைலன்ஸ் பீஸ் இருக்கும் ஓப்பனிங்கில். ஓகேங்களா. அந்த சாங்குக்கு அந்த பிஜிஎம் அவர் கிரியேட் பண்ணுறது தான் ஆச்சரியமாக இருந்தது. ஓகே இல்லை, பட்டு வேறு கூட பண்ணிக்கலாம். பட் ஸ்ட்ரிங்ஸில் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். ஓகேங்களா. ஒரு வயலினில் சோலோ வயலின் ஆரம்பித்து குரூப் வயலில் வந்து முடித்தார். பட் அதுதான் கிரியேட். அந்த சாங்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப. அப்புறம் வா வெண்ணிலா, வா வெண்ணிலா வந்து எனக்கு ரொம்ப 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 என்னட்டு நான் எப்பயாவது கொஞ்சம் ப்ளசண்டாக இருக்கணும்னா நான் அதை ஃபைவ் கேட்டிங்க. அந்த ஃபைவ்லாம் அவர் அடக்க முடியாது. அவர் ஓகேங்களா. அவர் என்ன சொல்லிகிட்டே இருக்கணும். பட் எல்லா சாங்குமே சரி. அப்புறம் அந்த ஊர் சலமா போய் சொன்னேன், புன்னகை மண்ணில் இந்த பிஜிஎம்மை தவிர்த்து ஓகே ரேவதி ஒரு சோலோ சாங் பாடுவோம். ஓகேங்களா. அந்த மழையில் நனைஞ்சிக்கிட்டு அதில் ஒரு ட்ரம்பட் பிஜிஎம் வரும். ஓகேங்களா. அந்த பீட்டுக்கு அப்படி ஒரு பிஜிஎம்மா ட்ரம்பட்டு அப்படி. அதுக்காகவே அந்த பாட்டை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நான் சொன்னேன், நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக. அதே மாதிரி சொன்னேன், ராஜா சாருக்கு ஒரு ஸ்டைல் வச்சுருக்காங்க, ரகுமான் சார் ஸ்டைல் வச்சுருக்காரு, ஹாரிஸ் தனியாக ஒரு ஸ்டைல் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. அந்த இமான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இமான் வந்து நான் எப்போதுமே அவரோட மெலோடிக்கில் ஐ வில் என்ஜாய். ரெண்டாவது கம்பல்சரியாக ஸ்ரேயா மேடம் ஒரு பாட்டு பாட சொல்லி. இப்போ அது ஒரு அவர் டக்குனு அது ஸ்ரேயா மேம் வந்து இவரோட ஜாயின் பண்ணது ஒரு பெரிய ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு அந்த எக்ஸ்ப்ளோர். நீங்கள் தேவா சார் ஆரம்பத்தில் சொன்னீங்க, எனக்கு இப்போ நான் கேட்கணும்னு ஆரம்பித்தேன். கானா தேவா சார் எல்லாம் எங்களுக்கு ஓகே, பட் மெலடியில் அவர் பண்ணுறாருல. அதான் சொன்னேன், ஒரு மணி அடித்தாலாம் சின்ன பையனாக இருக்கும்போது அப்படி இருந்தது அந்த பாட்டு. அப்புறம் வந்து அதிலே ஒரு தேவா சார் வந்து நிறைய கானான்னு பேசுவாங்க, நிறைய மெலடி தான் நிறைய கொடுத்துருக்காரு. தேனிசை தென்றல் தேவா. ஆமாம் ஆமாம், நிறைய. நீங்கள் பிரசாந்த் ஹீரோலாம் ஆரம்ப கட்டத்தில் வரும்போதெல்லாம் இவர் பண்ண மியூசிக்லாம் பயங்கர எக்ஸலண்ட்டாக இருக்கும். நிச்சயமா. ஆக்சுவலி இந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் இந்த மாதிரியான ஜானரில் ஸ்பெஷலி மியூசிக் டிரெக்டர்ஸ் அவங்களோட ரோல் பிளே ரொம்ப பெருசாக இருக்கும். ஆமாம். ஹவு டஃப் இட் இஸ் டு பிளே இந்த மாதிரி சஸ்பென்ஸ் த்ரில்லருக்கான மியூசிக் அப்படிங்கிறது? பொதுவாக மியூசிக் கம்போசர்ஸ்க்கு ஒரு படத்தை ஃபுல்லாக பார்த்துருவோம். ஓகே, இது என்ன மாதிரி படம். ரெண்டாவது எனக்கு ஏற்கனவே கதை தெரியும், ஷூட் பண்ணதுனால ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போதே எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிட்டே இருக்கும், இது என்ன மாதிரி போகலான்னு சொல்லுது. நாட் டஃப்ன்றது எந்த விஷயத்துலையும் கிடையாது. நம்ம இது எப்படி கிராஜுவலாக ஒரு சீனை வந்து ஒரு இடத்துல சுமாராக கூட போகலாம், தெரியாது. அந்த சுமாரான இருக்கிற இடத்துல கூட மியூசிக்கால் தான் பூஸ்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக. இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியாதுல்ல, ராஜா சார் வந்து இந்த தளபதியில் பார்த்தீங்கன்னா சோபனா வந்து வேணான்ட்டு போவாங்க. ஆமாம், அது இன்னி வரைக்கும் பார்க்குறீங்க. நீங்கள் அந்த மியூசிக் மீட் பண்ணுங்கள், ஒன்றும் கிடையாது. அந்த மியூசிக் பண்ண அப்புறம் தான் அந்த ஃபீல் வந்து இங்கே வந்து நிற்கும். ஓகேங்களா. அதனால் நான் பட் சீனை சுமார் சீன் சொல்லலை, பட் அந்த சீனை இன்னொரு லெவலுக்கு கொண்டு போகிறது அந்த மியூசிக் தான். ஓகேங்களா. அதனால எங்கெங்கே ஏதாவது ஒரு இடத்துல லேக் இருந்தால் கூட அதை நம்ம பூஸ்ட் பண்ணி எப்படி கொண்டு வரணுன்ற ஹோம்ஒர்க் நாங்கள் அதை பண்ணியிருந்தோம், டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸாக பண்ணியிருந்தோம். ரெண்டாவது சவுண்ட் டிசைனர் தரணி சார், மைனா, கும்கி, பெரிய பெரிய படங்களோட டிசைனர் தான் அவர் நம்மளுக்கு பண்ணுறது. அதனால் நான் ப்ரோக்ராம் பண்ணி முடிச்சப்பறம், லைவ் முடிச்சப்பறம் அவரோட உட்காந்து எப்படி இதை தேட்டர்ஸில் நம்ம வந்து டெப்த்தாக கொண்டு போகணுன்ற ஒரு பிளானிங்லாம் எடுத்து பண்ணும்போது தான் ஒரு அவுட் கேட்கும்போது சரி ஓகே டன், we are done best அப்படின்னு சொல்லி. ஹரிஹரன் சார் சச் லெஜெண்டரி பர்சன். ஆக்சுவலாக அவரோட வாய்ஸ் தான் எவ்வளோ சாங்ஸ் வந்தாலும் நீங்கள் ஏர்லி 90s இல்லை ஏர்லி 20s இப்போ 2Ksல அவர் பாடினா கூட அந்த வாய்ஸுக்கான ஒரு பவர் தான். கம்மிங் வித் பர்சனலாக ஒரு கனெக்ட் சாங் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஹரிஹரன் சாரோட? ஒரு மணி அடித்தால் ஒரு மணி அடித்தால் அது இன்னைக்கு இருக்க 2K கிட்ஸுக்கு அதை கேட்டாலும் விட மாட்டாங்க. நிறைய பேர் நான் எனக்கு தெரிஞ்ச 2K கிட்ஸ்லாம் கேட்டேன், நான் செம்ம சாங் பாட்டு அப்படின்றாங்க. பட் அந்த சாங்ஸ் எல்லாரும் டச் பண்ணும். அந்த வாய்ஸ்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் பாடுகிற மாடுலேஷன்ஸும் சரி எக்ஸலண்ட்டாக இருக்கும். அது ஒரு சாங்கு. அப்புறம் என்னை தாளாட்ட வரல ஓகே, பட் அந்த ஒரு மணி அடித்தால் வந்து ஏதோ ஒன்று பண்ணுது, சம்திங் அந்த முரளி சாரோட ரியாக்ஷன் எல்லாம் எக்ஸலண்ட், எனக்கு ஃபேவரட்டாக சொல்லிட்டு இருக்கு.
நாரியர் சார் பாடல அதுவாக இருக்கட்டும், என்னை தாளாட்ட வருவாளா, எனக்கு மோஸ்ட் ப்ராப்ளி அவரோட கசல்ஸ் நான் அதிகமாக கேட்பேன். ஏன்னா கசல்ஸோட இம்ப்ரோவைசேஷன் வந்து யூ வில் கிரியேட் ஆன் ஸ்டேஜ் இமீடியட்லி. அந்த கசல்ஸ்லாம் பார்த்தா அந்த ஸ்ட்ரக்சரே இருக்காது. ஸ்டேஜ் ஆன் ஸ்டேஜில் அவங்க க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க பாடும்போது. அதுதான் மிகப்பெரிய விஷயம். ஏன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்படி தான் பாடணும்னு சொல்லி பாடுறது ரெக்கார்டிங். பட் ஆன் ஸ்டேஜ் லைவில் நீங்கள் பண்ணும்போது அந்த கசல்ஸ்லாம் நான் ரொம்ப அதிகமாக பார்ப்பேன். அதை பார்த்து சில விஷயங்களை நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரிலாம் இந்த ராகத்தில் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக பார்க்குறது கசல்ஸ். ஓகே, அந்த தமிழ் சாங்ஸ் அந்த ஹிந்தி சாங்ஸ் பேரலாம் எனக்கு கேட்டுருப்பேன். கன்னட மைக்ரே அதாவது ஒரு ஐடென்டிட்டி மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி தான். சடனாக அது அவ்வளோ பெரிய பூம் ஆகுது, நமக்கே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. உங்களுக்கு ஒரு ஜேர்னியில் அது ஒரு முக்கியமானது. தென் கம்ஸ் வித் யோகி பாபு, அது ஒரு நியூ கலர் அப்படிங்கும்போது விஷனாக அது, அதாவது நான் சொல்கிறது என்னென்னா அவுட்புட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஹாப்பியாக? இல்லை, அது ஏற்கனவே வந்த பாட்டுனால எனக்கு பெருசாக இருக்குன்றது. அப்புறம் இந்த சாங் வந்து யோகி பாபு சார் ஆடும்போது சரி, தினேஷ் மாஸ்டர் நல்லா பண்ணியிருப்பார், கொரியோகிராஃபி நல்லா பண்ணியிருப்பார். எதிர்பார்த்த ரீச் இருந்ததா கேட்டால் ஓகே குட். ஓகே, ஏன்னா இது ஏற்கனவே எல்லாருக்கிட்டையும் எப்படி வந்திருக்குன்னா ஒரு ஆல்பம் சாங்காக பெரிய ரீச் ஆயிருக்கு. நான் சொன்னேன் பல மில்லியன்ஸ் போயிட்டு இருந்தது. இப்பயும் வந்து என்ன சொன்னேன்னா அதை வச்சு ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நான் சாங் வந்து மாஸ்டரும் யோகி பாபா, பட் யோகி பாபா அதில் 2-3 ஸ்டெப் போட்டது வந்து எல்லாருக்கும் இம்ப்ரெஸ் ஆனாங்க. பசங்க யங்ஸ்டர்ஸ் கூப்பிட்டு கேட்டாங்க, நான் யோகி பாபா ஆட வச்சிங்க. ஆமாம், அதான் ஃபர்ஸ்ட் டைம்ல அந்த மாதிரி அவர் ஒரு டான்ஸ் ஆடுறது. ஏன்னா அது வரைக்கும் ஒரு சும்மா காமெடியில் ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டராக இருந்தவரை ஒரு சாங்குக்கு ஆட வச்சதெல்லாம் நம்ம பட்டு தான் நினைக்கிறேன். இல்லை, அது அந்த பிளான் பண்ணது என்னோட ஒய்ஃப் தான். என்ன சொன்னாங்கன்னா, அவர் இது வரைக்கும் இங்கே ஆடினதே இல்லை, நீங்கள் கொஞ்சம் கேட்டு பாருங்க. ஓகே, கிரியேட்டிவா யோசிக்கிறாங்க. ஆமா, அந்த மாதிரி சொல்லி பண்ண அப்படி ஒன்று ஆரம்பிச்சது தான் அது. அவுட் ஆஃப் திங்கிங். ஆமா, இல்லைன்னா அது நடந்திருக்காது. தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களோட டைமுக்காக. வி டாக் அபவுட் உங்களுடைய ஏர்லியர் ஸ்டேஜ் ஆஃப் ஒர்க்கில் ஆரம்பிச்சு இன்னைக்கு கடைசி தொட்டா வரைக்கும் நிறைய விஷயங்கள் இன் பிட்வீனில் நம்ம மியூசிக் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா இசையமைப்பாளர்களை பற்றின ஒரு பேசுறதுக்கான வாய்ப்பு அப்படியே நீங்கள் பிரித்து பேசுனீங்க பார்த்தீங்களா? அங்கே தான் அதே மாதிரி எங்களுக்கு தெரியாத சில டைமண்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு ஆசைப்படக்கூடிய சில இசையமைப்பாளர்களும் சொல்லியிருந்தாங்க. ஹோப் இந்த இன்டர்வியூ இந்த மியூசிக் ரீதியாக நிறைய விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து திரைப்படங்களை தயாரிங்க, நிறைய நீங்கள் ஆசைப்படுற மாதிரி மியூசிக்கில் நிறைய விஷயங்கள் பண்ணுங்க அப்படின்னு உங்களுடைய 25th டேயில் எங்களோட வந்து செலிப்ரேட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.